ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நாம் காலத்தால் அழிக்க முடியாத 18 சிறப்பு வாய்ந்த சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இதுவரைக்கும் அகத்தியர், போகர், மச்சமுனி இந்த சித்தருடைய வாழ்க்கை வரலாறு சிறப்பை நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சித்தருக்கெல்லாம் சித்தர் யார் பார்த்தீங்கன்னா காகபுசுண்டர் சித்தர். இந்த காகபுசுண்ட சித்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகத்தியருக்கு முன்னாடி பிறந்ததா சொல்கிறாங்க. சரிங்களா? போகருக்கல்ல, போகருடைய சீடராகவும் காகபுசுண்டர் சொல்கிறாங்க. காகபுசுண்டரை வந்து போகர் குருவாக ஏற்றுட்டார் சொல்கிறாங்க. இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா 7. சரிங்களா? இவர் வந்து அழிவில்லாத சித்தன்னு சொல்கிறாங்க. ஏன் இவருக்கு அழிவில்லாத சித்தர் சொல்கிறாங்கனாக்கா, இவர் வந்து அணுக்களில் கரைஞ்சிடுவார், பஞ்சபூதத்தில் கரைஞ்சிடுவார். ஒரு பிரளயம் வருதுன்னு வச்சுங்களேன், அது ஒன்று அணுக்களால் அழியும், இல்லை இந்த பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒன்றாவது அழிவு பிரளயம் ஏற்படும் இல்லையா? அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிரளயமோ இல்லை பஞ்சபூதத்தில் அழிவு வரும்போது எதனால் அழிவு வருதோ அதனுடைய தன்மையாக வந்து காகபுசுண்டர் மாறிட்டு மறுபடியும் யுகத்தில் உயிர் பெற்று வாழ்வார். இவர் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் பிறக்கிறார் இல்லையா? புது யுகம் பிறந்தாலும் அந்த புது யுகம் பிறந்தாலும் நேரடியாக சிவபெருமானோட 2 தீட்சையை பேரும் ஆசி அவருக்கு வழங்கியிருக்கிறாரு. சரி, இவர் இதனால சாகா வரம் பெற்ற காகபுசுண்ட சித்தர் சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவி பேர் பார்த்தீங்கன்னாக்கா வாழை தேவி வந்து இவருடைய மனைவி. இவர் வந்து அவங்க மனைவி வந்து அவங்க நம்ம நெற்றி புருவத்துக்கு நடுவு இருக்குல்ல, 7 திரையை விலக்கி அவங்கள வந்து ஒருநிலைப்படுத்தி அவங்களும் வச்சுருக்காரு. அதனால் வந்து வாழை தேவி வந்து அவங்களுக்குள்ள அவங்களும் சாகாவரம் பெற்ற மாதிரி அவருக்குள்ளே எப்போவுமே நிறைந்திருப்பாங்க. இவருடைய பையன் பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரோம ரிஷி இல்லையா? காகபுசுண்ட மகன் வந்து ரோம ரிஷி. இவர் வந்து ராமருடைய பக்தராகவும் இருக்கிறாரு. அதனால் அந்த ராமருடைய லீலையெல்லாம் கூட இருந்து பார்த்துறாரும் சொல்கிறாங்க. சரிங்களா? இவருடைய திருமந்திரம் பார்த்தீங்கன்னா நற்பவின்னா என்னது பார்த்தீங்கன்னாக்கா நல்லது நடக்கட்டும், நல்லதை அனுபவிக்கும், நல்லதை பேசுவோம்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி அதை சார்ந்தது தான் இந்த நற்பவியுடைய அர்த்தம். சரிங்களா? இந்த காகபுசுண்டர் வந்து ஏன் சாகா வரம் பெற்றவர்னாக்கா, மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் ஒரு நாள் இறப்புன்றது நிச்சயம் இல்லையா? ஆனால் சித்தர்கள் வந்து எப்பயுமே எதிலையாவது வந்து வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அதுதான் சித்தர் என்று மகிமைகள். சரிங்களா? அப்படி இந்த காகபுசுண்டர் ஏன் பேர் வந்துச்சுனாக்கா, இவர் வந்து ஒரு காக்காவுக்கும் அன்னத்துக்கும் பிறந்தவர் தான் இந்த காகபுசுண்டர். எப்படின்னு கேட்டாக்கா, கைலாயத்தில் சிவன் பார்வதி திருமணம் நடக்குது, கோலாகலம் நடக்குது. அதை பார்க்கறதுக்காக தேவர்கள், முனிகள், ரிஷிகள் எல்லாரும் போயிருக்காங்க. சிவகணங்களும் அங்கே போயிருக்காங்க. எல்லாம் போயிருக்கும்போது எல்லாரும் சிவபெருமான திருமண குலத்தை கண்டு அமிர்தத்தை கொடுத்து ஆனந்த ஆட்டம் ஆடுறாங்க. ஆனந்த ஆட்ட நடனம் ஆடும்போது அவங்க குடிக்கிறாங்கள அமிர்தம், அந்த குடித்த அமிர்தத்துலேருந்து கொஞ்சமாக ஒழுகி கீழே ஒழுகுது. அது ஒழுகி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே விளையாடிக்கிட்டு இருக்கிற இந்த அன்னப்பறவை இல்லையா? அந்த அன்னப்பறவை வந்து அந்த அமிர்தத்தை அதுவும் குடிக்குது. அதனால் குடித்த அன்னப்பறவை பார்த்தீங்கன்னாக்கா தேவர்கள், முனிவர், ரிஷிகள் மாதிரி இதுங்களும் நடனம் ஆட தொடங்கியது. அப்போ நடனம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வந்து ஒரு அண்டக்காக்கா வரும்போது ஒரு அண்டங்காக்கா வந்து அந்த அன்னப்பறவை மேலே ஆசைப்பட்டது. அதனால் வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒன்று சேர்றாங்க. இதனால் வந்து அன்னப்பறவை 21 முட்டைகள் இட்டு இது பண்ணுது. அதனால தான் வந்து காகபுசுண்டருக்கு 21 பேரோட பிறந்தவர் சொல்கிறாங்க. அந்த 21 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கற்பக விருட்ச மரத்தில் அடைக்கலமாக இருக்கும்போது இந்த மாயையை பார்த்து அன்னப்பறவை ஒன்றா போய் கீழே வந்து இறந்துடுது. காகபுசுண்டர் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் உட்காந்துட்டு அப்புறம் கூட பிற சகோதரர்கள் அவங்க தன்னோடு சேர்த்து வச்சு அவரை பாதுகாத்து இருக்கிறார்.
இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காகபுசண்டருக்கு அழிவில்லாத ஒரு மனித உருவம் இல்லாததுன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஆனா வந்து இன்னொரு வரலாறு சொல்றாங்க. காகபுசண்டருக்கு வந்து விழுப்புரம் மாவட்டம் சின்ன சேலம் இருக்கு இல்லையா? அங்க பார்த்தீங்கன்னா, தென் பரப்பி இடத்துல வந்து என்ற ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சுவர்ணபுரீஸ்வரர் கோவில்ல அவருக்கு ஜீவசமாதி இருக்கிறதாவும் சொல்றாங்க. அதனால மிகவும் வலிமையா சித்தருக்கெல்லாம் சித்தர், முன்னோடிக்கெல்லாம் முன்னோடி, பல 100 கோடி ஆண்டுகள் வாழ்ந்து, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் காகபூசன்றத நாம நினைச்சு வழிபடுவோம். ஏன்னா சிவன் அருள் பெற்றவர் அவரு. சிவபாக்கியம் கொண்டவரு. அதனால வந்து அவரை வழிபட்டு சிவன் அருள் பெறுவோம். எல்லாம் வல்ல சித்தர்களும் எம்பெருமான் நமச்சிவாயம் ஈஸ்வரன் நம்ம கூடவே இருப்பாரு. ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய!